அமெரிக்க அரசு தற்காலிகமாக முடங்கியதாக அறிவிப்பு. நிதி மசோதாவுக்கு செனட் சபை ஒப்புதல் தராததால் சிரமம். கரூரில் நடிகர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் வெளியாட்கள் புகுந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு செந்தில் பாலாஜி மறுப்பு. விஷமத்தனங்கள் நடந்திருந்தால் எந்த கேமராவிலும் பதிவாகாதது எப்படி என்றும் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டி விஜய் பேசியிருப்பது தவறு என திருமாவளவன் கருத்து. பிஜேபியின் குரலாக அவர் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வட்டி விகிதம் 5.5% நீடிக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் 240 ரூபாய் அதிகரித்து சவரன் 87,000 ரூபாயை தாண்டியது. தொடர் விலையேற்றத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் மரியாதை.